ஒரு நாடு 25 விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்திருக்கலாம், 75 விழுக்காடு அரசு கையில் இருக்கணும், இல்ல 30 அல்லது 70. ரொம்ப கொடுமை விட 50 இருக்கணும்ல. ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று அவன் 20 நாள் வண்டி இல்லை. இப்ப நான் எப்படி வந்தேன்? வண்டி இல்லை, ரத்து பண்ணி திடீர்னு நிறுத்திட்டேன். மதுரையிலிருந்து இப்படி வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு? போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன், அங்க வெளி மாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாம தவிக்கிறான். ஏன்னா ஒரே ஒரு முதலாளி, அவன் நினைக்கிறதான் கட்டணும். தம்பி, மதுரைக்கு நான் வர சிங்கப்பூருக்கு 30,000, மதுரைக்கு நான் வர 24,000, போக 24,000, 1/2 லட்சம். 2 பேர் வந்தா 1 லட்சம். ஒரு எவ்வளவு உழைப்பாளி இருந்தா எவ்வளவு இருந்தாலும் ஒரு மாசம் வருவாயே 1 லட்சம் தான். அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது? இது எங்கிட்ட நீ வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்ட? எதுக்கு இந்த பிரச்சனை வருது? விண்ணூர்தி ஓட்டுநர்கள் 8 மணி நேரம் தான் பணி செய்யணுங்கிற. அதுல அவனுக்கு என்ன ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா 8 மணி நேரம் இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு விமான ஓட்டியை கொண்டு வரணும், ஒரு பைலட்டை கொண்டு வரணும், அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும். அப்ப எப்படி இருக்கு? அதனால அவன் ஒத்துக்க மாட்டான். ஒரு 500 கிலோமீட்டருக்கு 7,000 ரூபா ஒரு தொகைன்னு வை. ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணம் போடுற, பேருந்துக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற. அப்படி நீ வைக்கணும்னு அவங்க ஒத்துக்க மாட்டான். ஏன்னா தனியார்ட்ட கொடுத்துட்ட, மொத்தமா ஒருத்தனை சார்ந்து நிக்கிற. அப்ப தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை, நாட்டின் வளர்ச்சியை நீ கட்டமைக்கிற. எத்தனை மக்கள் தவிக்கிறான். இப்ப பாருங்க எவ்வளவு நினைச்சேன்னு. இப்ப நீங்க சென்னைக்கு போக முடியுமா? நீங்க போக முடியாது, வண்டி இல்ல. இங்க இல்ல, இந்தியா முழுமைக்கு தான் நிலைமை. இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும், எப்படி போவீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க தனியா விண்ணூர்தி வச்சிருக்கீங்க, ஏறி வந்து சரன்னு வரீங்க, சார்ட்டர்டு பிளைட். எங்களுக்கு இவங்க மாதிரி ஒரு கொடுமைக்காரங்களை நீ எங்க போய் பேசுவீங்க? நீங்க 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்த தொகுதியில 19,000 வாக்குகள் போடப்பட்டிருக்கு சந்தேகத்திற்காக. அது மட்டும் இல்லாம 9,000 கள்ள வாக்குகள் பதிவாயிருக்கு பாராளுமன்றத்திலேயே எடுத்துருக்காரு. இப்போ 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீ அதை எதுக்கு சொல்றீங்க? நீ பெரிய இவர் தானே? நீயே இந்த மாதிரி கள்ள வாக்குல பதிவு செய்ய வெற்றி செல்லாதுன்னு அறிவிப்பேன். நீ இவ்வளவு என்ன பண்ண? 4 ஆண்டு அடுத்த தேர்தல் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஒரு தொகுதியில தான் கள்ளவாக்கு பதிவு ஆயிருக்கா? கொளத்தூர்ல, நாடங்களும் இல்ல, நீங்க வென்ற பீகார்ல கள்ளவாக்கு பதிவாகல. அப்ப நேர்மையால என்ன பண்ணணும்? அந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்ற. நீ மத்த தொகுதியில அப்ப சரியா வாக்குப்பதிவு நடந்திருக்கா? அப்படித்தானே பொருள். அப்போ அப்படித்தானே பொருள் வருது. அங்க 9,000 வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு. அந்த வெற்றி செல்லாது. இப்ப அறிவிங்க. அப்ப நீங்க கண்டு உணர்ந்து அப்பவே அறிவிச்சிருக்கணும்ல. அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. என்ன பண்ண சொல்ற? அப்ப எதுக்கு சொல்ற? ஒரு நேர்மையாளன் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும். நேர்மை இல்லாத நீ எதுக்கு நீ தவறுன்னு சொல்ற? நீ 200 தொகுதியை வாங்கிடுவோம் சொல்றல. வெற்றி பெறுவோம்னா எப்படி வெற்றி பெறுவோம்? திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் மக்கள். எதுனாலன்னு சொல்லு, ஏன்னு சொல்லு, ஒரு காரணம் சொல்லுங்க. அதுக்காக நாட்டை விற்கிறத ஒரு 1000 ரூபாய்க்கு. ஒரு நல்ல ஆட்சிங்கிறது 1000 இல்ல, மாசம் 15,000 20,000 ஒரு தாய் அல்லது 5,000 10,000 ஈட்டிக் கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் மக்களுக்கான அரசியல். மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து, மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இப்ப 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க, எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்கறது பரிசு. இப்ப 10 லட்சம் கோடியை நம்ம கடன் தொடுது. எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? நீங்க 56 வரைக்கும் கூட ஆளுங்க சாமி. எத்தனை காலத்துக்கு கொடுப்பீங்க? இந்த காசை எங்க இருந்து எடுக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இளைஞர்களுக்கு தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க, இது புதுமை பெண்ணுன்னு கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க. எங்க இருந்து அந்த காசை எடுக்கிறீங்க? நீ அத்தியாவசிய தேவையில மின் கட்டணத்துல உயர்த்தி விட்டுட்ட, நீ சொத்து வரியை ஏற்றி விட்டுட்ட. நான் வாடகைக்கு வீட்டுல குடியிருக்கேன். அவன் அந்த வீட்டு உரிமையால அவன் காசுல இருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு.
நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன். ஒரு அம்மாவையெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நான் 2 ஆடு வாங்கினேன், இன்னைக்கு 400 ஆடுகளா பெருகி இருக்குது, நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா? ஏண்டா சொல்றவன் பைத்தியக்காரன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரனா, கேடு கெடுக்கவும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு என்ன இப்படி ஏங்க? என்ன ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய்யவே புலமை மாதிரி பாடப்படாது. என்னடா